திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம். இந்த தொகுப்பில் திருஞான சம்பந்தர் அருளிய தேவார திருப்பதியங்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். காழி பெருமானார் சிவபுரத்தில் சில காலம் தங்கி அங்கு பெருமான் மீது 3 திருப்பதியங்கள் அருளுகிறார். கடந்த வாரம் அவர் அருளிய முதல் பதிகத்தை பார்த்தோம். இன்னைக்கு சிவபுரத்தில் அவர் அருளிய 2வது பதிகம் பார்க்க போகிறோம். முதலாம் திருமுறை 112வது திருப்பதிகம், பண் வியாழக்குறிஞ்சி. முதல் பாடல். இன்குரல் இசைகளும் யாழ் முரல தன்கரம் மருவிய சதுர நகர் பொன்கரை பொறுப்பழங் காவிரியின் தென்கரை மருவிய சிவபுரமே. இதன் பொருள், இனிய நல்ல குரலின் இசையினை யாழானது எழுப்ப தன் கரத்தினை அதில் பதித்துள்ள பெருமையாளனாகிய இறைவனின் நகரானது காவிரியின் அழகிய தென்கரையில் உள்ள சிவபுரமே ஆகும். 2வது பாடல். அன்று அடல் காலனை பாலனுக்காய் பொன்றிட உதை செய்த புனித நகர் வென்றிகொள் எயிற்று வெண்பன்றி முன்னாள் சென்றடி வீழ்தரு சிவபுரமே. இதன் பொருள், மார்க்கண்டேயனுக்காக காலனை உதைத்து அழித்த புனிதனின் நகர் வெற்றி கண்ட திருமால் வெண்பல் கொண்டு பன்றியாய் உருவெடுத்து ஈசனடியை வணங்கிய சிவபுரம் ஆகும். 3வது பாடல். மலைமகள் மருகிட மதகரியை கொலைமல்க உரி செய்த குழகன் நகர் அலைமல்கும் அரிசிலி அதன் அயலே சிலைமல்கு மதிழனி சிவபுரமே. இதன் பொருள், உமையம்மை கலங்குமாறு எதிர்த்து வந்த கொடிய மதம் கொண்ட யானையை கொன்று அதன் தோலை உரித்த அழகன் விளங்கும் நகரம் அரிசிலாற்றை அடுத்து உயர்ந்த மதில்களை பெற்ற சிவபுரமே ஆகும். 4வது பாடல். மண்புனல் அனலோடு மாருதமும் விண்புனை மருவிய விகிருத நகர் பண்புனை குரல் வழி வண்டு கிண்டி செண்பக மலர் பொழில் சிவபுரமே. இதன் பொருள், மண், நீர், தீ, காற்று, விண் எனும் பஞ்சபூதங்களாகி விளங்கும் பெருமான் விளங்கும் நகரானது பன்னிசை போல் குரல் எழுப்பும் வண்டுகள் சூடும் செண்பக மலர்ச்சோலைகளை உடைய சிவபுரமே ஆகும். 5வது பாடல். வீறு நல்குடையவள் மேனி பாகம் கூறு நன்குடையவன் குளிர் நகர்தான் நாறு நன்கு வரி வண்டு கிண்டி தேரல் உண்டு எழுதரு சிவபுரமே. பாடலுடைய பொருள், பேராற்றல் கொண்டு விளங்கும் உமையை ஒரு பாகமாக கொண்டு மங்கை பங்கனாய் காட்சி நல்கும் இறைவனின் தன்மை பொருந்திய நகர் மனம் கமழும் புறவ மலரில் வண்டு பதிந்து தேன் குடித்து மகிழ்ந்து வாழும் சிவபுரமே ஆகும். 6வது பாடல். மாரதிர் வரு திரிபுரம் எரித்து நீரது ஆக்கிய நிமலன் நகர் நாருடை நடுபவர் உழவருடும் சேருடை வயலணி சிவபுரமே. இதன் பொருள், பகைத்து நின்ற திரிபுர அரக்கர்களையும் அவர்கள் புறத்தையும் எரித்து சாம்பலாக்கிய நிமலனி நகர் நாற்றுகளை நடுகின்ற உழவர்கள் தம்முடன் சேறு கொண்ட வயல்களின் அணிவகுப்பினை கொண்ட சிவபுரமே ஆகும். 7வது பாடல். ஆவில் 5 அமர்ந்தவன் அறிவையோடு மேவி நன்கு இருந்ததோர் வியன்னகர்தான் பூவில் வண்டமர்தரு பொய்கை அன்ன சேவல் தன்படை புல்கு சிவபுரமே. இதன் பொருள், ஆவிலிருந்து வரும் பால், தயிர் என வரும் பஞ்ச கவ்வியத்தை பூசணையாக ஏற்று மகிழும் ஈசன் உமையமையோடு விளங்கி நிற்கும் பெருமைமிக்க நகரானது மலரில் உள்ள தேனை பருகி குடிக்கும் வண்டானது அமர்ந்துள்ள எழிலார்ந்த பொய்கையில் அன்னச்சேவல் தன் படையோடு மகிழ்ந்திருக்கும் இயல்பினை உடைய சிவபுரமே ஆகும். 8வது பாடல். எழில்மலை எடுத்த வல் ராவணன் தன் முழுவலி அடக்கிய முதல்வன் நகர் விழவினில் எடுத்த வெண்கொடி மிடைந்து செழுமுகில் அடுக்கும் வன் சிவபுரமே. இதன் பொருள், எழில்மிகு கைலை மலையை பெயர்க்க முற்பட்ட ராவணனின் முழு வலிமையையும் அடக்கிய பரமனின் நகரானது திருவிழா காலங்களில் அமைந்திடும் வெண்கொடியானது மேகத்தை நெருங்குமாறு மிக உயர்ந்து விளங்கும் நகரமான சிவபுரமே ஆகும். 9வது பாடல். சங்களவிய கையன் சதுர்முகனும் அங்கு அளவரி அரியவன் நகர்தான் கங்குலும் பறவைகள் கமுகுதோறும் செங்கனி நுகர்தரு சிவபுரமே. இதன் பொருள், சங்கினை கையில் கொண்ட திருமாலும் நான்முகனாலும் அளவிடதற்கு அறியாதவராய் விளங்கும் ஈசனின் நகரமானது கமுகு மரங்களில் வாழும் பறவைகள் இரவிலும் கனிகளை உண்ணும் தனிச்சிறப்பு கொண்ட சிவபுரமே ஆகும். 10வது பாடல். மண்டையில் குண்டிகை மாசுதரும் மிண்டரை விளக்கிய விமலன் நகர் பண்டமர் தரு பழம் காவிரியின் தெண்டிரை பொருதியழு சிவபுரமே. இதன் பொருள்,
உண்கலமாக கபாலம் கொண்டு அழுக்கு கொண்ட பகைவரை விலக்கிய விமலன் நகரமானது பழங்காலத்திலிருந்து காவிரியின் நீர்வளம் சேரும் எழிலார் சிவபுரமே ஆகும். இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்க போகிறோம். சிவனுரை தரு சிவபுர நகரை கவுனியர் குலபதி காழியர்கோன் தவமல்கு தமிழ் இவை சொல்ல வல்லார் நவமொடு சிவகதி நண்ணுவரே. இதன் பொருள், சிவனார் உரைகின்ற சிவபுரத்தை கவுனியர் குலத்தில் வழிவந்த காழிநகர் தலைவனின் தவம் பெருகும் இத்திருப்பதிகத்தை சொல்ல வல்லவர்கள் புதுமை திகழுமாறு சிவகதியை அடைவார்கள். இன்னைக்கு திருஞான சம்பந்தர் சிவபுரத்தில் அருளிய அற்புதமான பதிகத்தை பார்த்தோம். அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்.